வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். வரலாற்றில் இன்றைய நாள் 1553ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் ராணியாக 9 நாட்கள் மட்டுமே இருந்த லேடி மேரி கிரேவும் அவரது கணவரும் 1554ஆம் ஆண்டில் இதே நாளில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 1537ஆம் ஆண்டு அக்டோபரில் பிறந்த மேரி கிரே 16வது வயதில் 1553ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி ராணியாக அரியணை ஏறினார். ஆனால் 9வது நாளில், அதாவது 19ஆம் தேதி அவரது பதவி பறிக்கப்பட்டது. அதன் பின்னர் கிளர்ச்சியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் 17 வயதான லேடி ஜேன் கிரேவுக்கும் அவரது கணவர் லார்ட் கில்ஃபோர்ட் டூட்லேவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு 1554 பிப்ரவரி 12ஆம் தேதி தலையை துண்டித்து மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்காவின் 16வது அதிபராக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் 1809ஆம் ஆண்டு கென்டக்கியில் இதே நாளில் பிறந்தார். சீனாவில் மாஞ்சு அரச குடும்பம் மன்னராட்சியை துறந்து மக்களிடம் ஆட்சியை ஒப்படைத்த நாள் இன்று. சீனாவின் கடைசி பேரரசராக இருந்த 6 வயதான பூயி பதவியில் வலுக்கட்டாயமாக பதவி விலக வலியுறுத்தப்பட்டார். இதனையடுத்து நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பூயின் பதவி துறப்பு கடிதத்தில் அவரது வளர்ப்பு தாய் கையெழுத்திட்டார். பூயின் பதவி துறப்பு மூலம் சீனாவில் 2000 ஆண்டு கால ஏகாதிபத்திய ஆட்சி முடிவுக்கு வந்த நாள் என்று. இந்திய விடுதலைக்காக தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை 1922ஆம் ஆண்டில் திரும்ப பெறுவதாக மகாத்மா காந்தி அறிவித்தார். 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த சௌரி சௌரா சம்பவத்தில் 22 பிரிட்டிஷ் போலீசார் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆயிரத்து 1928ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் பர்தோலியில் விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட அநியாய வரியை எதிர்த்து மகாத்மா காந்தி போராட்டத்தை தொடங்கினார். 30 விழுக்காடு வரி விதிப்பை எதிர்த்து விவசாயிகளுடன் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்திற்கு பயந்த அப்போதைய பிரிட்டிஷ் அரசு மேக்ஸ்வெல் ப்ரூம்ஃபீல்ட் ஆணையத்தை அமைத்து வரியை 6.03 விழுக்காடாக குறைத்தது. ஈரானின் குராமாபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் விபத்திற்குள்ளானதில் 119 பேர் உயிரிழந்தனர். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.